Hello friends, welcome back to my channel Mom and V. Pav Bhaji Masala வீட்லயே எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First ஒரு pan heat பண்ணி அதுல 4 டேபிள்ஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டேபிள்ஸ்பூன் சீரகம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் ஆகிற டைமில் நான் உங்களுக்கு பாவ் பாஜி பற்றி சொல்கிறேன். இந்த பாவ் பாஜி பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் டிஷ். இந்த டிஷ்ஷோட ஒரிஜின் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா. மும்பையில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே லன்ச் டைமில் இந்த பாவ் பாஜியை தான் கொடுப்பாங்க. கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த மகாராஷ்டிரா சிட்டி ஃபுல்லாக இருக்க ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த பாவ் பாஜியை சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன ரோட்டு கடையிலேருந்து பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் வரைக்கும் இந்த பாவ் பாஜி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இந்த பாவ் பாஜி மசாலா வச்சு 92 ரெசிபீஸ் நம்ம பண்ணலாம். நிறைய சப்ஜி ரெசிபீஸ்லாம் நம்ம இந்த மசாலா வச்சு பண்ணலாம். இதை நம்ம கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். 2 நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ அதே பேனில் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 இன்ச் பட்டை 1, 10 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே 30 செகண்ட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. நம்ம எப்போவுமே எந்த மசாலாவாக இருந்தாலும் கடையில் வாங்கி பண்ணுறதை விட நம்ம வீட்டிலையே செஞ்சு பண்ணும்போது அது ரொம்ப சத்தானதாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறி இருக்கு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அதே பேனில் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 20 செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிடுங்க. இந்த ரேஷியோவில் வச்சு பண்ணும்போது மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு நமக்கு மசாலா கிடைக்கும். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா ஆறுனதும் அதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து இதை அரைச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாவ் பாஜி மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக பாவ் பாஜி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.